ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 2வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட ஓப்பனிங்ல அந்த கல்வித்துறை அமைச்சரோட ஆபீஸை காமிக்கிறாங்க. மக்கள்லாம் அவரோட ஆபீஸ்க்கு வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்க இதையெல்லாம் கல்வித்துறை அமைச்சரும் ஹீரோ ஜின்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னதான் ஹீரோ தப்பு பண்ண பசங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அவர் பண்ண அடாவடியெல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. இதனால கடுப்பான மக்களும் உங்களோட அமைப்பை நீங்க தடை பண்ணியே ஆகணும், இது மக்களோட உரிமையையும் ஸ்டூடெண்ட்ஸோட உரிமையும் பறிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கல்வித்துறை அமைச்சரும் ஹீரோ ஜின்ன பார்த்து, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நீ பண்றதை யாரும் போட்டோ வீடியோ எடுக்காத மாதிரி பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா கல்வித்துறை அமைச்சரும் தன்னோட ஆபீஸை விட்டு கீழே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ பிரஸ் எல்லாம் அவரை பார்த்து, சார், நீங்க கொண்டு வந்த இந்த புது சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸை கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு, அது ஸ்டூடெண்ட்ஸோட உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த கல்வித்துறை அமைச்சரும், எது ஸ்டூடெண்ட்ஸோட உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கா? இங்க கொரியன் எஜுகேஷன் சிஸ்டமே தோத்து போயிருக்கு. காசு இருக்கிற பசங்க கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சுப்பாங்க, ஆனா காசு இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கோச்சிங் கிளாஸுக்கு கொடுக்குற மரியாதையை கூட நம்ம டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல. மாணவர்கள் அவங்க கொடுக்குற சலுகையை பயன்படுத்தி நிறைய குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. கொலை பண்றது, போதைப் பொருள் யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம பாலியல் அத்துமீறல்கள்ல ஈடுபடுறதுன்னு எல்லா வேலையுமே பாக்குறாங்க. இந்த அமைப்புடைய நோக்கமே மக்களுக்கு அடிப்படை கல்வி ஒழுங்கா வந்து சேரணும், இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் டிவில இன்னொரு கட்சியோட எம்எல்ஏவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட செக்ரட்டரி, இங்க பாருங்க சார், மக்கள் இந்த அமைப்புக்கு எதிராக இருக்காங்க, அதனால இந்த அமைப்பை சீக்கிரமாவே மூடிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த எம்எல்ஏக்கு அது சரியா படல. அவரும், நம்ம ஊர்ல ஒரு சட்டம் இருக்கு, பசங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது வானத்துல பிளைட்டை கூட பறக்க விட மாட்டாங்க, ஏன்னா அது மூலமா கூட மாணவர்கள் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நம்ம நாட்டுல கல்விக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மக்கள் கல்வின்னு வந்தா மட்டும்தான் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஒற்றுமையா இருப்பாங்க. இந்த அமைப்பின் மூலமா ஏதாச்சும் ஒரு நல்லது மக்களுக்கு நடந்துருச்சுன்னா அது ஆளும் கட்சிக்கு தான் பலமா போய் முடியும். இந்த அமைப்பை நம்ம எப்படியாச்சும் தடை பண்ணியே ஆகணும், நம்ம இதுக்கு எதிராக வேலை பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சீனை கட் பண்ண ஒரு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இது காரெல்லாம் பத்தி சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு பாங்கன்ற ஒரு பையன் படிக்கிறதுக்காக வரான். அந்த ஸ்கூலை பார்த்தாலே ரொம்ப மோசமா இருக்கு. பசங்களும் ரொம்ப வேகமா பைக் அந்த ஸ்கூலுக்குள்ளே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பாங்கும் பயந்து பயந்து தன்னோட கிளாஸ் ரூமுக்கு வரான். அங்க போனா டீச்சரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பசங்களும் டீச்சரை மதிக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. டீச்சரும் அந்த பையனை உட்கார வச்சுட்டு பாடம் நடத்த ஆரம்பிக்க அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த லீடரும், கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது, நம்ம இங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா ஒரு ரூமுக்கு போறாங்க. இந்த ஸ்கூல் காரெல்லாம் பத்தி சொல்லி கொடுக்கறதுனால நிறைய டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க கிளாஸ்க்கு போறாங்க. இவங்க எல்லாம் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு வாங்கடா சண்டை போடலன்னு கூப்பிட அந்த ரெண்டு கேங்குமே அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த பாங் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் பயந்து ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்க. இவன் பக்கத்துல ஹியூன்ஜூன்ற ஒரு பையன் வந்து விழுறான். இவனும் பாங் மாதிரி ஒரு அப்பாவிதான். இவன் கிட்ட அந்த பாங்கும் என்ன நடக்குதுன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, அங்க சண்டை போட்டுட்டு இருக்கவங்கள ஒருத்தன் ஆட்டோமொபைல் படிக்கிறவங்களோட லீடர், இன்னொருத்தன் எலக்ட்ரிக்கல் படிக்கிறவங்களோட தலைவன். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு டீம்ல சேர்றதுக்கான அழைப்பு வரும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட பாங்கும், எந்த டீம் யார் இவங்களை செலக்ட் பண்ணுவான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணா ஹீரோ ஜின்ன காமிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பாரு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் இந்த ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்களை கியூன்ற ஒரு பையன் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இவன் எப்பயாச்சும் தான் ஸ்கூலுக்கு வருவான். ஆனா இவன் வாழ்ற வாழ்க்கை ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். பைக்கு காருன்னு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியவே இல்லை. இவன் கேங்ல சேர்றதுக்காக தான் இங்க இருக்க பசங்க எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்க தான் இந்த பசங்களை எப்படியாச்சும் அடக்கி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா உங்களோட டீம்ல எப்போ வருவாங்கன்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ ஜின்னும் டீம்லாம் கிடையாது, நான் மட்டும்தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட அந்த பிரின்சிபலும், இங்க பாருங்க, இவங்களை அடக்குறதுக்காக நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஜூடோ மாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணோம். அவர் இங்க பிடி வாத்தியாரா வந்தாரு. ஆனா அவரோட கை காலையும் இவங்க அடிச்சு உடைச்சு அமிச்சிட்டாங்க. நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ ஜின்னும் அதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. அங்க அந்த ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸோட லீடரும் அந்த ஹாஞ்சோவையும் பாங்கையும் போட்டு அடிச்சுட்டு இருக்க, இவனுங்களும் பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த லீடரும், ஏன்டா நாங்கெல்லாம் ஒழுங்கா சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல, நீங்க மட்டும் ஏன் சண்டை போடாம ஓரமா நின்றுட்டு இருந்தீங்க, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரையும் தனியா நிக்க வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையுமே ஒருத்தர் சண்டை போட சொல்ல பாங்குக்கு அந்த பையனை அடிக்க மனசே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் பேருக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறமா அந்த லீடரும் அந்த ஹாஞ்சுன்ற பையனை மத்த பசங்க எல்லாருமே விட்டு அடிக்க வைக்கிறான். இதுக்கப்புறமா அந்த ஹாஞ்சுவும் பயங்கரமா அடி வாங்கி நடக்க முடியாம வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமா வந்த பாங்க அவனை பார்த்து அவனுக்கு உதவி பண்ணி அவனை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறான். இவங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்களா இருக்கறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அந்த ஹாஞ்சுவும் பாங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அவன் வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பாங்குக்கு இந்த பையனோட நிலைமையே புரியுது. இவன் இருக்கிற கஷ்டத்துலதான் படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பான்.
ஆனா அந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அங்க இருக்க சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு வெளியே வராம முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க அம்மா ஒரு தினக்கூலி, இவனை அந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு மாத்தணும்னா அவங்க அம்மாவுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா கிட்ட இவன் எதையுமே சொல்லாம இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனோட அம்மாவும் வீட்டுக்கு வர தான் பையனோட ஃப்ரெண்ட் வந்திருக்கனால அவங்களும் இவங்க பேசட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த பையனும் அவங்க அம்மாவோட ஷூக்குள்ள பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கான். பாம்பு எதுக்கு இதை பண்றன்ற மாதிரி கேட்க அந்த பையனும் அது ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா வேலைக்கு முடிச்சுட்டு வந்தா அவங்களோட ஷூ ரொம்பவே ஈரமா இருக்கும், இந்த மாதிரி பேப்பர்லாம் வச்சா அந்த ஈரத்தை இழுத்துருன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவனோட கஷ்டம் அந்த பாங்குக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஆஞ்சுவும் தன்னோட கிளாஸ் ரூமுக்கு வரான். அவன் கிளாஸ் ரூம் வாசலுக்கு வந்த உடனே அங்க இருக்க எல்லா பசங்களும் அடிச்சுட்டு இருக்காங்க. இவனும் உள்ள போனா எங்க நம்மளே அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இவனுக்கு பின்னாடி வந்து அதான் இந்த ஸ்கூல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வரன்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பையனும் இந்த ஸ்கூலுக்கு வந்தாதான் எதையாச்சும் கத்துக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவும் இனிமே நீ கத்துப்ப உள்ள போன்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பிச்சு வைக்க இவன் உள்ள காலடி எடுத்து வச்சோடனே அந்த பாங்கு அடி வாங்கி சரிக்கிட்டே இவங்க காலடியில வந்து விழுறான். அப்போ ஹீரோவும் பாங்கும் ஒருத்தர் உத்து பாத்துக்கிறாங்க. அந்த பாங்கு இங்க படிக்க வந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது, அவனும் ஹீரோ வேலை பாக்குற அமைப்புல தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்றத கவனிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல வந்திருப்பான். இவன் போட்டிருக்க கண்ணாடியில இருக்க சீக்ரெட் கேமரா வழியா அந்த பசங்க போடுற எல்லா சண்டையுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அதை ஹீரோவுக்கு அனுப்பிச்சு வைக்க ஹீரோவும் இது போதும், இந்த பசங்க மேல ஆக்ஷன் எடுக்க இந்த எவிடன்ஸே போதுமானதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஸ்கூல்ல இருக்க 2 குரூப் பசங்களுமே கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாங் அங்க வந்து அங்க இருக்க எல்லாருமே வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதுல கடுப்பான அந்த பசங்களும் பாங்க அடிக்க ஓடி வர இவனும் அங்க இருந்து தப்பிச்சு அங்க இருக்க ஸ்டேடியம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த பசங்களும் இவனை தோத்துக்கிட்டே அந்த ஸ்டேடியம்குள்ள வர அப்போ ஹீரோ ஜின்னும் அந்த ஸ்டேடியம் உள்பக்கமா லாக் பண்ணிட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. இவரும் என் பேரு ஜின்னு, நான் இந்த ஸ்கூலுக்கு அடங்காத பசங்களை அடக்க வந்த இன்ஸ்பெக்டர்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த குரூப்ல ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் ஹீரோவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இவர் பண்ண எல்லா விஷயத்தையுமே அங்க இருக்க பசங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க இருக்க மத்த பசங்களும் பயப்படல. அவங்க ஹீரோவை பார்த்து ஒழுங்கா எங்க வழியில போக விடு, இல்லாட்டி உன்னை அடிச்சு காலி பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும் இனிமே நீங்க ஒழுங்கா படிக்கணும், இல்லாட்டி உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்ட அந்த பசங்களும் இவனை அடிச்சு அந்த வீடியோவை வாங்குக்கு அனுப்பி நான் அவனோட டீம்ல சேர போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் இங்க பாருங்க பசங்களா, உங்களை படிக்க வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறையவே செலவு பண்ணுது, அதனால ஒழுங்கா படிங்க, உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரேன். 1, கவர்மெண்ட் உங்களுக்காக செலவு பண்ண எல்லா பணத்தையும் கொடுத்துருங்க, அப்படி இல்லாட்டி என்னை அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க, அப்படி இல்லாட்டி ஒழுங்கா படிங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பசங்களும் நான் 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடிக்க வராங்க. ஆனா ஹீரோ அவங்க அடியில இருந்து தான் தப்பிச்சு அந்த பசங்க எல்லாரையுமே அடிச்சு போறாரு. அதுக்கப்புறமா ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிட்டு டீச்சரையும் வர வச்சு அவங்க எல்லாருக்கும் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த டீச்சரும் நான் உங்களுக்கு பாடம் நடத்த போறேன், உங்ககிட்ட புக் இருக்கான்னு கேட்க ஆனா அந்த குரூப்ல ஆஞ்சுன்ற பையனை தவிர்த்து வேற யார்ட்டையுமே புக் இல்ல. ஜின்னும் அதுக்கு ஒரு வழி பண்றாரு. அந்த ஆஞ்சுவை போர்ட்ல புக்ல இருக்க எல்லா விஷயத்தையும் எழுதி போட்டுட்டு 3 நிமிஷத்துக்குள்ள இதை நீங்க காப்பி பண்ணணும், அப்படி இல்லாட்டி உங்க எல்லாருக்கும் அடி விழுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ அதுல இருந்து ஒரு பையன் எங்க கிட்டதான் பெண்ணிலேயே எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கறான். கடுப்பான ஹீரோவும் அவன் விரல உடைச்சு இப்போ நீங்க எல்லாரும் 3 நிமிஷத்துக்குள்ள எழுதுனா உங்களுக்கு இந்த நிலைமை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து பயந்து போனா அங்க இருக்க எல்லா பசங்களுமே ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தன் பெண்ணை பிடிங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் 3 நிமிஷத்துக்குள்ள அதை முடிக்க முடியல. அதுல கடுப்பான அந்த ஆட்டோமொபைல் லீடரும் நாங்க எதுக்காக இதை படிக்கணும், நாங்க படிக்க வந்ததே ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டது, அதை பிராக்டிக்கலா பண்ணா மட்டும்தான் எங்களால கத்துக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்ட ஜின்னும் நீ சொல்றதும் பாயிண்ட் தான் சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே ஒரு கார் கிட்ட கூட்டு போயிட்டு பிராக்டிக்கலா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் அந்த பசங்க அதை கவனிக்கிற மாதிரி இல்ல. ஹீரோ ஜின்னும் இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோமொபைல் லீடரையும் எலக்ட்ரிக்கல் லீடரையும் காருக்குள்ள ஏத்திட்டு இவர் காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் ஓட்டுற ஸ்பீட்ல அந்த 2 பசங்களும் பயத்துல அலறிக்கிட்டு இருக்காங்க. இவரும் இந்த காரை வேகமா ஓட்டி ஒரு இடத்துல மோதுற மாதிரி போயிட்டு தப்புன்னு காரை நிறுத்த இந்த 2 பசங்களுக்கும் உடம்புல உயிரே இல்ல. அவரும் காரை விட்டு மாசா வெளியே இறங்க சுத்தி இருக்க எல்லா பசங்களுமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த எதிர்கட்சி எம்எல்ஏவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஹீரோவை பத்தின தகவல் எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோ ஆர்மியில வேலை பார்த்த தகவல் மட்டும்தான் இருக்கு, மத்தபடி ஹீரோவோட எந்த ஒரு ரெக்கார்டுமே தெரியல. எதுக்காக இந்த ஜின்னோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் எம்எல்ஏவை பார்த்து உங்களுக்கு தான் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் கூட தொடர்பு இருக்குல்ல, நீங்க ஹீரோவோட தகவலை சேகரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த எம்எல்ஏவும் ஹீரோவோட ப்ரொஃபைல பாத்துக்கிட்டு இருக்க இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஆஞ்சு மத்த பசங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோ இருக்கிறதுனால அந்த பசங்களும் பயந்து பாடத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பிரேக் பீரியட்ல அந்த ஆஞ்சுவை எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் லீடரும் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் லீடரும் கூட்டு போய் தனியா அடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ அங்க வர
என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. ஆனா ஹான்ஜோ அவங்கள போட்டு கொடுக்காம ஒண்ணும் இல்ல சும்மா பேசிட்டு தான் இருந்தோம்னு அவங்கள காப்பாத்த பாங்கும் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு அந்த பசங்க இவனை ஏதோ பண்ணிருக்காங்கன்னு புரியுது. பாங்கும் ஹான்ஜோவை தனியா கூப்பிட்டு வந்து நீ எதுக்காக அந்த பசங்களை காப்பாத்தின, உன்னை கண்டிப்பா அந்த பசங்க அடிச்சிருப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு ஹான்ஜோவும் ஆமா என்ன அடிச்சாங்க, ஆனா எனக்கு இப்பதான் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த சமயத்துல நான் அவங்கள போட்டு கொடுத்தேன்னா கண்டிப்பா அந்த டீச்சர் அவங்கள போட்டு அடிச்சிருப்பாரு, இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதனாலதான் நான் அவங்கள போட்டு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல நைட் ஆகுது. ஹீரோ அந்த பசங்களை படிக்க வைக்கணும்ன்றதுக்காக நைட்டு கூட வீட்டுக்கு விடாம அந்த ஸ்கூலோட ஸ்டேடியம்லயே போட்டு பூட்டி வைக்கிறாரு. ஆனா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்டோட லீடர்களும் ஹீரோவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு யோசிக்கிறாங்க. இவங்களும் பாத்ரூம்க்கு போயிட்டு அந்த ஜன்னல் கம்பியை உடைச்சு தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களால முடியல. கரெக்டா அந்த பாத்ரூம்குள்ள அப்போ பாங்கும் வர அவனை பார்த்து இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சு மிரட்டி இங்க என்னடா பண்றன்ற மாதிரி கேட்க, அதுக்கு பாங்கும் நான் பாத்ரூம் போக வந்தேன்ற மாதிரி சொல்ல, இவனுங்க ரெண்டு பேரும் அவனை பிடிச்ச அவனோட பாக்கெட்டை செக் பண்ண ஒரு டூல் இருக்கு, அதுல கத்தி ஸ்பேனர் மாதிரிலாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அந்த பாத்ரூமோட ஜன்னல் கம்பியை உடைச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. கூடவே இந்த பாங்கையும் கூப்பிட்டு போறாங்க. இவங்க நேரா அந்த ஸ்கூலே கண்ட்ரோல்ல வச்சிருக்க குவான்ன்ற பையனை தான் மீட் பண்ண போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவன் பண்ற அடவடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குவானும் இதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த குவான் கூட ஒரு ரவுடி கும்பலே இருக்கு. இதை பார்த்த தைரியத்துல இவனுங்க ரெண்டு பேரும் அந்த பாங்க தலையிலே தட்டி மறுபடியும் அந்த ஸ்கூலோட ஸ்டேடியத்துக்கே கூட்டு வராங்க. அப்ப அந்த குவானு பைக்ல மாசா என்ட்ரி கொடுத்து கீழே இறங்கி வந்து சிகரெட்டை புடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஸ்கூலுக்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட் நடக்குது. அப்ப குவானும் ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளி விடுறான். அதை பார்த்து மத்த பசங்க எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்க, அப்ப கை தட்டுற சத்தம் கேக்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோ ஜின்னு தான் கை தட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். இவங்களை அடிச்சா இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்க குவானை அடிச்சா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்க தப்பிக்கிறது தெரிஞ்சும் அவங்கள கண்டுக்காம விட்டுருப்பாரு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மாசம் ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த குவானை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சீனை கட் பண்ணா கல்வித்துறை அமைச்சரும் அந்த எதிர்கட்சி எம்எல்ஏவும் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எதிர்கட்சி எம்எல்ஏ நீங்க கொண்டு வந்த சட்டம்ன்றது ரொம்ப ஆபத்தான சட்டம், அது மாணவர்களை துன்புறுத்துற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த அமைப்போட இன்ஸ்பெக்டரை பத்தி நான் விசாரிச்சேன், அவரு கொரியன் ஆர்மியில ரொம்பவே ஆபத்தான வேலைகளை பார்த்துட்டு இருந்தவர், அவரை கொண்டு வந்து இப்படி மாணவர்கள் கிட்ட விட்டுருக்கீங்களே, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த அமைப்பை தடை பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு அந்த கல்வித்துறை அமைச்சரும் மாணவர்களை துன்புறுத்துறதோ அவங்கள பயமுறுத்துறதோ எங்களோட நோக்கம் இல்ல, மாணவர்கள் தங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறான வழியில போறாங்க, ரவுடித்தனம் போன்றதான் கெத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை தடுத்தாகணும், இப்படிப்பட்டவங்களை சமாளிக்க இவர் தான் சரியா இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சீனை கட் பண்ணா அந்த ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் அந்த குவானு மத்த பசங்க எல்லாருமே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு ரவுடி கும்பலே வருது. இவங்க எல்லாருமே குவானோட ஆளுங்க தான். அவங்கள பார்த்த ஹீரோவும் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா தயவு செஞ்சு ஒதுங்கி போயிடுங்க, அப்படி இல்லாட்டி முன்கூட்டியே சொல்லிடுங்க, நான் கொஞ்சம் பார்த்து அடிக்கிறேன், அப்படி இல்லாட்டி அவனை சாவடிச்சிருவேன்னு சொல்ல அந்த கும்பலே மொத்தமா ஹீரோ அடிக்க வருது. அங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. ஹீரோவும் மாசா அவங்க எல்லாருமே அடிச்சு போறாரு. இவரு சண்டை போடுற ஸ்டைல பார்த்துட்டு அங்க இருக்க எல்லா பசங்களுமே மிரண்டு போறாங்க. இவரும் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு மாசம் நடந்து வர அங்க இருக்க எல்லா பசங்களுமே பயந்து ஹீரோட காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது, நீங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே அந்த ஹான்ஜோவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்ச சொல்லு, எங்களை விட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஹான்ஜோவும் இறக்கப்பட்டு அவங்கள மன்னிக்கிறான். அப்ப ஹீரோவும் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா, ஸ்கூலுக்கு வர பிடிக்கலையா, படிக்காதீங்க, ஸ்கூலுக்கும் வராதிங்க, ஆனா இந்த மாதிரி படிக்கிற பசங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க, இனிமேலாச்சும் ஒழுக்கமா இருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. அப்போ அந்த குவானா அவனோட ஆளுங்க அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு டிபார்ட்மெண்டோட லீடரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால இவங்களுக்கு கம்மியான தண்டனை தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க உடம்புல இருக்க டேட்டூவையும் ரிமூவ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணா அந்த கல்வித்துறை அமைச்சரை தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு பேட்டியில நிறைய சட்டங்களை கொண்டு வராரு. ஸ்கூலுக்குள்ள பசங்க பைக் ஓட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்க எந்த ஒரு அடித்தடியிலயோ இல்ல அது சம்பந்தப்பட்ட கேங்லயோ சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தா அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு ரூலையும் கொண்டு வராரு. இதுக்கப்புறமா அந்த கல்வித்துறை அமைச்சரும் தன்னோட ஆபீஸ்க்கு வர ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. அப்போ அந்த பாங்கும் அங்கதான் இருக்கான். அவன் கல்வித்துறை அமைச்சரை பார்த்து நான் இந்த வேலைக்காக நிறைய செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவு எக்கச்சக்கமா ஆயிடுச்சு, இதை நான் கிளைம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்க அதை கேட்ட கல்வித்துறை அமைச்சரும் சரின்றாரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த எதிர்கட்சி எம்எல்ஏவை தான் காமிக்கிறாங்க. அவரு கல்வித்துறை அமைச்சரையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் பத்தி விசாரிக்கும் போது அவரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கல்வித்துறை அமைச்சரோட பொண்ணோட இறுதி சடங்குல அந்த கல்வித்துறை அமைச்சர் கூட ஹீரோ ஜின்னும் ஒன்னா நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. இது மூலமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க உறவையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதோட
இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.